ஹாய். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அது விளாக் ட்ரிப்பு தாங்க. இது மோட்டோ விளாக் மாதிரி தான். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம கொடைக்கானல் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நேற்று வரைக்கும் டிசைட் பண்ணல. நியூ இயர் பசங்க கூட ஜாலியாக இருந்துச்சு, 2 பொண்ணுங்க கூட. இந்த வருஷம் நியூ இயர் வேறு லெவல், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐயப்பன் புண்ணியத்தில் எல்லாமே ரொம்ப சூப்பராக போச்சுங்க. நம்ம ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாம் ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி இந்த வருஷம் சூப்பராக போயிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆக்சுவலாக நம்ம வந்து 600 சப்ஸ்கிரைபர் கிட்ட க்ளோஸாக ரீச் ஆகிட்டோம். அது ரொம்ப சந்தோஷம். அது பெரிய விஷயம் இல்லை 600 அப்படின்னு நினைப்பாங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. நம்ம ஃபேமிலி சர்க்கிளில் தெரிஞ்சவங்க, நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எல்லாமே வந்து சேர்ந்தது தான் இது. ஒரு 50-60 பேர் 100 பேருக்குள்ளே இருந்தது ஒரு சப்ஸ்கிரைபர். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம மோட்டோ விளாக் லாஸ்ட்டாக அந்த கொல்லிமலை ஹில்ஸ் போயிட்டு வந்தோம். ஸோ ஆகாய கங்கை நிறைய பேர் சர்ச் பண்ணி அதை பற்றி சர்ச் பண்ணுவாங்க. இப்போ நம்ம எங்கன்னா போகிறோம் அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணுவோம் பார்த்தீங்களா. நான் அப்படி தான் சர்ச் பண்ணி பார்த்து போவேன். ஸோ அந்த மாதிரி ஆகாய கங்கை வீடியோ சர்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய பேருக்கு நம்மளுக்கு பிடிச்சிருந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அந்த வீடியோவில் இருந்து தான் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபரு பார்த்திங்கன்னா கவுண்ட் அதிகமாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம அவ்வளோ தூரம் போனோம். நம்ம ஒரு மைண்ட் ஏதோ ஒரு மைண்ட் டைவர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சி நிறைய இடம் போகிறோம். பட் அது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் மூலிமா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆகாய கங்கை ஃபால்ஸ் நான் நம்பர், அங்கே கான்டாக்ட் நம்பர், அங்கே உள்ள வேலை செய்கிற ஒரு நம்பரு நான் அதில் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ. அது நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டு அது மூலியமாக பார்த்திங்கன்னா இந்த மலை அப்போலாம் ஓப்பன் ஆகலையான்னு கேட்டு போயிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம். நம்மளால் ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகி அது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த தடவை கொடைக்கானல் நேற்று வரைக்கும் டிசைட் பண்ணல. நியூ இயரு கொடைக்கானல் தான் போகிறோம். நேற்று நியூ இயர் பசங்க கூட ஜாலியாக இருந்துச்சு. ஸோ எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதே மாதிரி ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் வரேன்னு சொன்னீங்க. சாரிங்க, இந்த தடவையும் நான் தனியாக தான் போகிறேன். அது என்னவோ தெரில, நம்ம கொஞ்சம் நாள் ஆகட்டும். நான் கைட் பண்ணி கூப்பிட்டு போகிற அளவுக்கு நான் கொஞ்சம் ட்ரைன் ஆகிக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக போகிறேன். ஏன்னா எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நான் போவேன். நம்ம நம்பி வராங்க அப்படின்னா பார்த்து கூப்பிட்டு போகணும். அது கொஞ்சம் நாள் ஆகட்டும். நம்மளும் புதுசு தான், நம்ம ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ட்ராவலில் மோட்டோ ரைட்டில் அப்படி கிடையாதுல்ல. ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ. இது வரைக்கும் நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் 600 வந்துவிட்டோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யாருக்கும் கேட்டதில்லை நம்ம வீடியோவில் பெரும்பாலும். ஸோ இனிமேல் கேட்போம். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது கொடைக்கானலை பற்றி முடிஞ்ச அளவு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்குறேன். ஓகே, ஸோ வீடியோவில் பார்க்கலாம், அந்த வேலை பார்க்கலாம் வாங்க. ஸோ கொடைக்கானல் எப்படி இருக்க இந்த வீடியோ கமெண்ட்லேயும் முடிஞ்சால் சொல்லுங்கள். ஓகே தேங்க்ஸ் டு நம்ம 600 சப்ஸ்கிரைபர். தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். வா இது பண்ணிட்டார். சரி, சாதி என்ச்சா பண்ண சொல்லுமா. சரி வரேன். பாய். டாம் எப்பவுமே கொலைக்க மாட்டேன். ஓகே, ஐயப்பா. ஓகே, அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. ஸோ ஆக்சுவலாக கொடைக்கானல் போகிறது தான் இன்றைக்கி பிளானு. நேற்று வரைக்கும் ஐடியா இல்லைங்க, யோசிச்சுட்டே தான் இருந்தேன். டபுள் மைண்டாகவே இருந்துச்சு. போகலாமா வேணாமான்னு யோசிக்கல. ட்ரிப்பு போகிறது நம்ம மாதம் முடிவு பண்ணது தான். பட் வந்து எங்கே போகிறதுன்னு பயங்கர கன்ஃபியூஷன். நான் வந்து வால்பாறை, அதுவும் நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் ஒன்று. அவரை கொஞ்சம் பொறுமையாக எடுப்போம், இருக்கட்டும். கொடைக்கானலாம் இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பண்ண டைமில் சோறு அப்படியே இதுவாகி கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ ஓகே,
நான் என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிகாஸ் வந்து பழைய நம்ம சப்ஸ்கிரைபர் பெரும்பாலும் இப்போ வந்து நிறைய பேர் புதுசாக வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்ஸுங்க. ஒரு 600 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணது நிறைய பேருக்கு இது பெருசு இல்லை அப்படின்னு தான் தெரியும். பட் ஒரு 600 பேர் நம்ம வீடியோ பிடிச்சி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளா போய் ப்ரெஷர் பண்ணி கேட்டதுன்னு மிஞ்சி போனால் ஒரு 50 பேர் கூட இருக்காதுங்க. நம்ம சொன்னது நான் இப்படி ஒரு சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ண கேட்டது அப்படின்றது 50க்குள்ளே தான் நம்மளுக்கு இருக்கும் தெரிஞ்சு. ரிலேட்டிவ் நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்து நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்போம்ல வீடியோஸ், ஸோ அதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மற்றபடி கொல்லிமலைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹியூஜ் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் வந்து மணிகண்டன். ஸோ நம்ம ஆக்சுவலாக சென்னை மேடவாக்கமில் இருக்கோம், நியர்பை கௌரிவாக்கம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராவல் விளாக்லாம் பண்ணுறதுலாம் வந்து நம்மளுக்கு சின்ன வயசில் இருந்த ஆம்பிஷன், பைக் மேலே பெரிய க்ரஷ்ஷு அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நான் ஒரு 16 வயசுலேயே நம்ம புது பைக் எடுத்துட்டோம், எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அப்போலேருந்து பைக்லாம் ஓட்டிகிட்ருக்கோம். பட் இதில் ஒரு பெரிய நம்மளுக்கு மோட்டிவ் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அவெஞ்சர் வச்சுருந்தோம், 220cc வரைக்கும் வச்சுருந்தோம் காலேஜ் போகிற வரைக்கும், தோணல. பட் திடீர்னு நம்ம லைஃப் நல்லா போயிட்டு இருந்த நேரம் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்காங்க, எல்லாமே நல்லா ஜாலியாகவே போனது. ஸோ நம்மளுக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்குங்க, நம்ம ஓப்பனாக சொல்லுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் என்ன இருக்குது, நம்மளுக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கம் திடீர்னு இருக்குது, அப்போதுலேருந்து இருக்குது. அது ஜாலியாக போனது, ஜாலியாக போச்சு ஒரு டைம். பட் சடனாக பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச நாளாக வந்து அப்படியே இதுவாகி அடிக்ட் ஆகிற மாதிரி ஆகி, லாக்டவுன் தாங்க, லாக்டவுனில் இருந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணாங்க பாருங்க. அப்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்து தான் வேலை பார்த்தேன் நானும். அந்த நேரத்தில் அப்படியே கொஞ்சம் ஓவராக ஆகி, அளவு அதிகமாகி, அப்புறம் வேலை லீவ் போட்டு குடிக்கிறது, வேலை டைமில் மதியானத்தில் வீட்டில் வந்து குடிக்கிறது, இப்படி ஆரம்பித்து அது ரொம்ப இதுவாக ரொம்ப போர் அடிக்காமல் சொல்கிறேங்க ஷார்ட்டாக. அந்த மாதிரி அடிக்ட் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் மைண்ட் டைவர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் படம் பார்க்குற மாதிரி கதெல்லாம் இல்லைங்க, இது உண்மைதாங்க, நம்புங்க. ஸோ ட்ரூ ஸ்டோரி தான் இது, என்னோடய ஸ்டோரி. ஸோ மைண்டை டைவர்ட் பண்ணோம் அப்படி நிறையா அதில் பிரச்சனை. வீட்டில் என்னென்ன நடக்கணுமோ, ஒருத்தர் வாழ்க்கையில் படத்தில் பார்த்தா ஒருத்தர் குடித்தா என்னென்ன நடக்குமோ எல்லாமே நடந்துச்சு. பட் என்ன பிரச்சனைனா, இவ்வளோ ஆகியும் நம்ம உடம்புக்கு ஒன்றும் ஆகலைங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு தெரியாது உள்ளே என்ன ஆகுதுன்னு. பட் இருந்தாலும் நம்ம அதுலேருந்து ஓரளவுக்கு ரியலைஸ் பண்ணி வந்துட்டோம். ஸோ அதுக்கு எங்கள் அம்மா, என் ஃபேமிலிக்கு தாங்க தேங்க்ஸு, கூட ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதுக்கு என் பொண்ணு முக்கியமாக சொல்லணும், சாது, அவள் பேர் சாதனா. ஸோ அவளோட சப்போர்ட்டு தான் எனக்கு பெருசு. பிகாஸ் ஸோ என் பொண்ணு தான் ரொம்ப கஷ்டமான நேரத்தில் அந்த ட்ரிங்க்ஸ் பழக்கத்தால் நிறைய வேலைகள் எல்லாம் போயிடுச்சுங்க. நல்லா இருந்து ஒருத்தன் எப்படி நல்லா மேலே இருந்து கடைசியில் எப்படி எவ்வளோ கீழே போகணும் அந்தளவுக்கு லைஃப் நம்மளுக்கு போயிடுச்சு. ஸோ ஒரு நல்ல வேலையில் இருந்தோம், எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்த நேரம் சடனாக லைஃப் வந்து இந்த ட்ரிங்க்ஸால் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நிறைய பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸில் பிரச்சனை, ஆஃபீஸில் பிரச்சனை, அளவு அதிகமாக அது ரொம்ப உடம்பு கெடுது. அது இல்லாமல் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய பேர் நினைப்போம், விளையாட்டாக நினைப்போம். ட்ரிங்க்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அதுக்கெல்லாம் போட்டி போடாதீங்க. நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு யாருக்கிட்ட வேணால் லைஃப்பில் போட்டி போடுங்க. பட் உடம்பு சுத்தமாக நிறைய பேர் சொல்லுவாங்கல்லங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, ரொம்ப காலையிலேயே குடிக்கணும் அப்படின்ற மாதிரி. வீட்டில் பிரச்சனை, ஃபேமிலியில் பிரச்சனை, குழந்தைங்கிட்ட பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் எங்கள் ஃபேமிலி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு, லைஃப் ஓகே காலி பண்ணிக்கண்டேன் அப்படின்ற மாதிரி தான் எல்லா ரிலேட்டிவ்லாம் பேசுகிறாங்க. என்கிட்ட நிறைய பேர் என் சொந்தக்காரங்களே சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போகும்போதே நாங்கள் எல்லாம் சொன்னாங்கண்ணா, நம்ம சொந்தக்காரங்க அவ்வளோதான், அவன் இதுவாயிட்டான், முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்கடா, உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். நம்ம சொந்தக்காரர்லேயே நம்ம கூட கொஞ்சம் ஃபிட்டாக இருப்போம். ஸோ ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி இருந்த நிலையிலேருந்து வீட்டு வர்றது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நிறைய பேர் என் கூட இருந்தவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. ஸோ நம்ம ஓரளவுக்கு நம்ம ஃபேமிலி சப்போர்ட், முக்கியமாக நான் ஐயப்பனை நம்பினேங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே சரியாயிடுச்சு. ஸோ அதனால் அதுக்கு போட்டி போடாதீங்க. ஸோ என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக சொன்னேன். ஸோ அந்த மாதிரி இருந்த டைமில் ஸோ என் பொண்ணு சாதனா எனக்கு ரொம்ப, என் பொண்ணு தாங்க எனக்கு ரொம்ப என்னை மைண்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டைவர்ட் பண்ணி. ஸோ ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு அதனா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி லைஃப். இதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஒருத்தன் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கக்கூடாது எல்லாம் நடந்துச்சு, அவ்வளோதான்.
அப்படின்னு நினச்ச என்ன என் பொண்ணு வேலைக்கு போக வச்சு ஒரு 15 நாள் கொஞ்சம் உடம்பு சரியாம ஆயிட்டாங்க. நல்லா என்னை பார்த்து நல்லா ஒரு காலத்தில் சாப்பிடாம இருக்கேன் என்ன. ஸோ எல்லாம் பண்ணி என்னை திருப்பி என்னை மைண்டை டைவெர்ட் பண்ணி என்னை ஒரு வேலைக்கு ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூக்கு ரொம்ப இதோட போனேன். கடைசியில் அந்த வேலை கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நான் வேலை போவேன் வருவேன், ஒரு 15 நாள் செய்வேன், சம்பளம் வாங்கினா திருப்பி ட்ரிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன், நின்றுவேன். இப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை அன்றைக்கி போகக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு மைண்டு. ஆனால் என் பொண்ணு போயிட்டு வா டேடி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா. ஸோ என் பொண்ணு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தா. அந்த வேலையில் போய் நம்ம நல்லா ஒரு எனக்கு ஒரு சேல்ஸில் இருக்கும், நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க, நம்ம 13 வருஷமாக இருக்கும். ஸோ நல்ல சேலரிலாம் வாங்கிட்டேன். கடைசியில் எவ்வளோக்கு எவ்வளோ கீழே வாங்கணுமோ அவ்வளோலாம் வாங்குற நிலைமைக்கு போயிடுச்சு. ஏன்னா நடுவில் கேப்பு யாரும் எடுக்க மாட்டாங்க. ஸோ என் பொண்ணு அனுப்பிச்ச இடத்துல இன்டர்வியூவில் கொஞ்சம் ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஓகே நான் எல்லாமே ஓப்பனாக சொன்னேங்க அங்கே. ஸோ அவன் சொன்னான், ஆச்சு ஓகே முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்காக நாங்கள் ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். ஸோ இங்கேருந்து பிடிச்சி நீ இதை ஒரு சான்ஸாக நினச்சி லைஃப்பில் மேலே வந்துருப்ப, நீ நல்லா ஓடுவேல, நல்லா ஓடு அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர் மறக்க முடியாது. ஸோ அவர் கொடுத்த சான்ஸ் தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஸோ அந்த வேலையில் ஓகே நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இருந்தாலும் சில நேரம் நல்லா இருப்பேன், திடீர்னு எதனா ப்ரெஷர்னா நம்மளுக்கு அந்த பிடிக்க அப்படி போகுது. ஓகே அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ட்ராவல் விளாக். என் பொண்ணும் எங்கள் அம்மாவும் ரொம்ப இது பண்ணி என் பிறந்த நாள் ஜூலை 7, 2024 என் வாழ்க்கையில் மறக்க முடியாதது. ஜூலை 6, 2024 அன்றைக்கி என்னை அனுப்பிச்சி வச்சாங்க. எங்கன்னா போ அப்படின்னு சொல்லிட்டு. என் பொண்ணு நிறைய யூடியூப் வீடியோலாம் பார்ப்பா. ஸோ அவன் வந்து போ டேடி ட்ராவல் பண்ணு அப்படின்னு அனுப்பிச்சா. நான் அவ்வளோ தூரம்லாம் ட்ராவல் பண்ணது இல்லைங்க. ஒரு இதோட ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு 200 கிலோமீட்டர் எனக்கு பெருசாக தெரிஞ்சுதுங்க. அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என் பொண்ணு ஒவ்வொரு இடமா சொல்கிற இடம்லாம் நான் போக ஆரம்பித்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கன்னியாகுமரி போயிட்டோம், மூணாறு போயிட்டோம். கொல்லி ஹில்ஸ் 72 ஹேர்பிட் பெண்ட் பண்ண முடியாது, அதாவது புதுசாக வண்டி ஓட்டுறவங்க. ஏன்னா நம்ம ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக கிடையாது, வண்டி வச்சுருக்கோம். நம்ம லாங் ட்ரைவ்லாம் நான் பண்ண மாட்டேன். பட் அதையும் ஈஸியாக பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக லடாக் தான் நம்ம ஏமு. ஸோ அதுவும் நம்ம பண்ணிவிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்சது தான் இந்த ட்ராவல் விளாக். ரொம்ப போர் அடிச்சுட்டேன், சாரி. பிகாஸ் வந்து நம்ம புதுசாக வந்த சப்ஸ்கிரைபருக்கு, ஏன்னா ஒரு 600 பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்களேங்க, நம்ம கேட்குறாங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்காக நம்மளை பற்றி சொல்லிக்கலாம்ல, அதுக்காக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ ரொம்ப போர் அடிச்சுட்டேன்னா சாரி. ஸோ இந்த விளாக் வந்து நம்ம கொடைக்கானல் நேற்று வரைக்கும் எனக்கு ஐடியா இல்லை. பட் வந்து என் ஃப்ரெண்டு வரானா, பட் அவனை கூப்பிட்டு போக முடியல. சடனாக பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ஸோ இப்போ கொடைக்கானல் தான் போனோம். ஆனால் கொடைக்கானல் வந்து இ பாஸ் எடுக்கணுமா என்னன்னு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. இ பாஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே போய் பார்ப்போம். நான் நேற்று அப்ளை பண்ணேன், அது வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. ஆக்சுவலாக ஒரு 80 கிலோமீட்டர் வந்தாச்சு. ஸோ ஸ்மால் பிரேக், காஃபி சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். காலைல வீட்டில் சாப்பிட்டாச்சு, தூக்கம் வர மாதிரி இருக்கு. கருப்பட்டி காப்பிலாம் கிடையாது. அது ரெண்டு பக்கமும், அந்த பக்கம் ஆவின் பார்லர், இந்த பக்கம் A2 மில்க்குன்னு சொல்லிட்டு இந்த மதுரை தாங்க கிட்ட வருது. சத்தியமாங்க நான் சின்ன வயசில் ஒரு எங்கள் தேனாம்பேட்டில் இருக்கும்போது ஆனந்தா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டலில் காஃபி குடிப்போம். வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டுங்க. நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுறோம், நிறைய இடத்துல நான் காஃபி குடிச்சிருக்கேன். இது வேறு லெவலுங்க இது. ஏன்னா ஒரு காஃபிக்கு போய் சும்மா கதை விட்டுனுக்குறான் அப்படிலாம் நினைக்காதீங்க. சூப்பர், செம்ம டேஸ்ட்டுங்க. 20 ருபீஸு, நல்லா வர்த்து, நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக வேறு போட்டு கொடுத்தாங்களா, கஃபைன் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சு காஃபியில். சூப்பராக நல்லா தூக்கம் தெளிஞ்சிருச்சு. ஓகே அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். கரெக்டாக 430 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ கண்டினியூவாக நம்ம ரைட் பண்ணுறோன்னா, தெரியும் ரைட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ தூக்கம் பகலாக இருந்தாலும் சரி, எப்போ இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் அப்படி தூக்கம் வரா மாதிரி இருக்கா, அப்படியேலாம் ட்ரைவ் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்போ எனக்கு அப்படி தான், அப்படியே ஏதோ ஒரு பாட்டு அப்படியே வந்தேன். ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்து லெஃப்ட் நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். எனக்கே தெரியல, தப்புன்னு ரியலைஸ் பண்ணி சடனாக இது பண்ணுங்கன்னா லெஃப்ட் வாங்கிட்டு போகுது அப்படின்னு. ஏதோ இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வண்டியை திருப்பி இறக்கிட்டு இருப்பேன்.
ஏன்னா கொஞ்சம் நான் டபுள் மைண்டாகவே போகலாமா வேணாவா ட்ரிப்பு அப்படின்ற மாதிரியே நான் படுத்தேன். ஸோ அதனால் நைட்டு தூங்கலை சரியா. ஸோ அப்படியே தூக்கம் வந்துச்சு. காலைல எங்கள் அம்மா ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க. நான் அப்படியே ஓட்டிகிட்டு வந்தேன். 100 கிலோமீட்டர் ஓட்டிடுவோம்ல, அப்படியே தூக்கம் ஏதோ ஒரு சாங் அப்படியே பாடிட்டே வந்தேன். அப்படியே லெஃப்டில் கீழே போயிட்டு இருப்பேன். ஸோ நல்ல வேலை டப்புன்னு அப்படியே ரியலைஸ் பண்ணிட்டோம். ஸோ தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியெல்லாம் ட்ரைவ் பண்ணாதீங்க, பொறுமையாக நின்று அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிங்க. ஓகே, நம்ம ரைடர்களுக்கு தெரியும், ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு. பாதாம் பால் மட்டும்தானா? பூஸ்ட், ஹார்லிக்ஸ், பாதாம் பால் எல்லாத்தையும் எதுனா என்ன பண்றது? பண்ணிட்டா ஓகே. சாப்பிட்டாச்சு டிஃபன். ஒரு வேலை முடிஞ்சுது. சிம்பிளாக தானே சாப்பிட்டாங்க. வேல்ஸ் ஹோட்டல் நல்லா தான் இருந்தது. ஃபஸ்ட்லாம் வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிடுவாங்க ட்ராவல் பண்ணும்போது. ஸ்டார்டிங்லலாம் ட்ராவல் பண்ணும்போது. இப்போலாம் வந்து சும்மா லைட்டாக சாப்பிட்றதா. வயிறு ரொம்ப ஃபுல்லாக சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கம் வரும். சொல்லுவாங்க பசங்க, நான் பார்ப்பேன் ரைடர்லாம் நிறைய பேர் அந்த வேலை என்ன இவ்வளோ ஹெவியாக சாப்பிட்றீங்கன்னு. அப்போலாம் தெரில, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது. கரெக்டு தான், பீஸ்ஃபுல்லாக வண்டி ஓட்ட முடியாது, வயிறு ஏதோ ஒரு வெயிட்டாகவே இருக்கும். பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்குது, ஏடிபிலாம், அது பார்க்கிங் பண்ணிட்டு போகிறது. ஃபஸ்ட்டாக ரொம்ப செலக்டிவாக பார்த்து சாப்பிடுவாங்க. இப்போலாம் அப்படி கிடையாது. வண்டியை சேஃப்டியாக நான் விட்டோமா, எங்கே போனால் குயிக்காக சாப்பிட்டு போக முடியுமோ போகணும். ஏன்னா எல்லாமே நம்ம ஹில் ஸ்டேஷன் போகிறது எல்லாமே நைட்டில் அப்படி தான் ஏறுறோமா. ஸோ எதுவுமே வீடியோ எடுக்க முடியல. ஹில் ஸ்டேஷனில் வேறு எங்கே யானை இருக்குது, எங்கே என்ன இருக்குது ஒன்றும் புரியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் டைம் சேவ் பண்ணி சீக்கிரமாக டெஸ்டினேஷன் போய் சேர்றதை பார்க்கணும். சரி, ஓகே. டைம் கரெக்டாக 8:45. ஸோ இன்னும் 367 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 150 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம். ரொம்ப பொறுமையாக தான் ஓட்டிகிட்டு வரோம். 2 ஹவர்ஸில் வந்து 150 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம். 2 ஹவர்ஸில் ஆல்மோஸ்ட் வந்து ஆமாம் நிறுத்தி வந்தோம். ஸோ டிரைவிங் டைம்னா அவ்வளோதான் இருக்கும். இப்போ கவர் வேஸ்ட் பண்ணியிருப்போம். இனிமேல் கொஞ்சம் குயிக்காக போக பார்க்கலாம். ஏன்னா ஒரு 4 மணி அந்த மாதிரி மலை ஏற ஆரம்பித்தாதான் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சீனிக்காக. ஆக்சுவலாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை ஹைவேஸில் இது பண்ணுறீங்கன்னா பெரும்பாலும் நேச்சர் கால் எதுனா அவசரத்துக்கு வாஷ்ரூம் எதுனா ரெஸ்ட் ரூம் எது இருந்தாலும் சரி, நீங்கள் பெரும்பாலும் பெட்ரோல் பங்க் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சில இடம் இருக்குது ப்ரைவேட்டாக ரொம்ப தனியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ லேடிஸ் கூடலாம் ட்ராவல் பண்ணுறீங்க, பைக்கில் நிறைய பேர் கப்புலெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன். ஸோ சேஃப்டியாக இருக்கணும்னு வச்சிங்கன்னா பெட்ரோல் பங்க் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சேஃப்டியாக இருக்கும், ஆளுங்களும் இருப்பாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நீட்டாக க்ளீனாகவும் இருக்கும். ஏன்னா அது கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அதனால் சொல்லிட்டு ரொம்ப க்ளீனாகவும் வச்சுருப்பாங்க. ஸோ ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி சொல்கிறேன். எதனா எமர்ஜென்சி அப்படின்னா வாஷ்ரூம் ரெஸ்ட் ரூம் எது இருந்தாலும் லேடிஸ் இருக்கீங்க கூட அப்படின்னா ஸோ யூஸ் பண்ணுங்கள் பெட்ரோல் பங்க்கில் இருக்க டாய்லெட். ஓகே, ஸோ நீங்கள் 250 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 250 கிலோமீட்டர். நான் ரொம்ப பொறுமையாக தான் வந்துட்டுருக்கேன். இப்போது ஆக்சுவலாக ட்ரைவ் பண்ணல, நான் ஸ்பீடெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக மைண்ட் ரிலாக்ஸாக வரலான்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ஜாலியாக வந்துட்டுருக்கேன் அப்படியே பொறுமையாக. ஏன்னா இன்றைக்கி தேர்ஸ்டே வேறு, ஆஃபீஸில் வேறு நம்மளுக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒர்க்கிங் டே இன்றைக்கி. ஸோ நம்ம தான் லீவ் எடுத்துட்டோம், இருந்தாலும் கால்லாம் அட்டன் பண்ணணும். ஸோ அப்படியே பொறுமையாக ஃபோன் கால்லாம் அட்டன் பண்ணிட்டு பொறுமையாக வரேன். சேல்ஸ் அப்படின்னாலே அதாங்க, லீவுனா தான் லீவ் சொன்னாலும்
டேங்க் ஃபுல் பண்ணுங்களா? இருங்க ஒரு நிமிஷம். கட் ஆஃப் ஆகும்ல உங்களுக்கு? ஓகே. எப்படி அவ்வளோ சாப்பிட்டு வந்துச்சு? எப்படி அவ்வளோ சாப்பிட்டு வந்துச்சு? திண்டுக்கல் வழியாக கொடைக்கானல் போகிற ரோடுங்க. இந்த ரோட்டில் வந்துட்டேன். ஒரு 25-30 கிலோமீட்டர் சரியான பசி. ஆனால் ஹோட்டலே இல்லைங்க. இந்த ஒரு ஹோட்டல் தான் இருக்குது. இதை விட்டாலும் வேலைக்கு ஆகாது. சாப்பிட்ருவோம் இங்கே. இது நியூ இயர் நல்லா நான்வெஜ் ஹெவியாக சாப்பிட்டாச்சு. ஏப்பா இது பெருசாக எதுவும் சாப்பிட போகிறதில்ல. முடிஞ்சால் ஒரு தயிர் சாதம் தான். ஓகே, நம்ம சாப்பிட்டு நான் அதோட திண்டுக்கல் ஹில்ஸ் ரோட்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். வயிறு ரிலாக்ஸாக விட்டாச்சு. காலையில் ஒரு 2 இட்லி தான், மதியம் 2 சப்பாத்தி. நான் இந்த மாதிரி சாப்பிட்ற ஆளே கிடையாது. நம்ம ஹெவியாக சாப்பிட்றோம். அதனால தெரியல. இப்போ எல்லா விஷயத்துலையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணி ஆரம்பிச்சாச்சு. ஓகே, நைட்டு பார்த்துப்போம். நைட்டு வெயிட்டாக சாப்பிட்ருவோம். இன்னும் கரெக்டாக 158 கிலோமீட்டர். அப்பா ஐயப்பா. ஓகே, நல்லா இருந்தது. இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர். ரெஸ்டாரண்ட்டே இல்லைங்க. அப்பா ரொம்ப அலைஞ்சிட்டேன். ஃபைனலாக இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டு தான் இருந்தது. சாப்பிட்டாச்சு. ஓகே, அப்படியே பிடிச்சி ஓட்ட வேண்டியதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூகுள் மாத்தாச்சு 3 ஹவர்ஸில் போவோன்னு காட்டுது. 3 hours 12 minutes. ஓகே, 5 hour ஆகட்டும். 5 ஹவர்ஸ்னால் கூட 5 o'clock ரீச் ஆகிடுவோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தடவை ஒரு ஹில் ஸ்டேஷனை பக்காவாக வீடியோ எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஓகே, நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் நம்ம ஹில்ஸ்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, சரி இப்போ தான் சாப்பிட்டேன். இல்லைனா இளநீ குடிக்கலாம். இளநீ நல்லா இருக்கு. ஓகே, காட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். மலை ரோடு ஒரே மாதிரி தாங்க இருக்குது. தேனி ஆல்மோஸ்ட் மூணாறு கொடைக்கானல் எல்லாம் வந்து பக்கம் பக்கம் தான் போல். ஸோ எனக்கு தெரிஞ்சு கொடைக்கானல் ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக, என்ன சொல்கிறது, ரொம்ப க்ரௌடு இல்லாமல், இல்லை பட்ஜெட் வந்து கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கு இல்லை, எதுக்கு தேவையில்லாத செலவு. ஏன்னா கொடைக்கானலில் ரூம்லாம் வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஏன்னா க்ரௌடு நிறைய வர இடம் இது. பட் கொஞ்சம் பக்கத்தில் போய்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தேனி தாண்டி போடிமெட்டு போயிட்டா மூணாறு. அது சூப்பராக இருக்கும். அது ரூம்லாம் கூட ஆவரேஜாக ஒரு ஃபேமிலி அப்படின்னா 1000 rupees. அது மூணாறு நம்ம வீடியோவில் அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்போம். மூணாறு சீரீஸ் நம்ம தனியாக போட்டிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தாங்க இருக்கும் கொடைக்கானல். பாஸ் கட்டாயமா? ஆக்சுவலாக கொடைக்கானல் ரோடு இதுதானா? என்ன இது ஒன்றுமே புரிய மாட்டுது. எதுக்கு இ பாஸ்?
அனைத்து வகையான உள்ளூர் மற்றும் வெளியூர் வாகனங்களுக்கும் இ பாஸ் கட்டாயம். டிஎன் இ பாஸ் HDFC ஆணையர் கொடைக்கானல் நகராட்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள அபராதம் பாட்டில் ஒன்றுக்கு. ஐயோ, இ பாஸ் கட்டாயம் போட்டிருக்கேன். போய் பார்ப்போம். பாஸ் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. திருப்பி போயிட்டு பழனியில் ஸ்டே பண்ணிவிட்டு வேறு எதனா ஐடியா தான் பண்ணோம். ஐயப்பா, இவ்வளோ தூரம் வந்து திருப்பி போகணுமா? இ பாஸ் ஆக்சுவலாக தீபாவளிக்கு இ பாஸ் கட்டாயம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இ பாஸ் தேவையா என்னன்னு தெரியல. அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க. போலீஸ் யாரும் இல்லை. டம்டம் பாறை 8 கிலோமீட்டர், எலிவால் அருவி 8 கிலோமீட்டர். ஆக்சுவலாக மலை அது காட்ஸ் ரோடு உள்ளே என்ட்ராம தான் தெரியும். நான் நேற்று ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆக்சுவலாக இ பாஸு. ஆனால் இ பாஸ் வந்து டவுன்லோடே ஆக மாட்டுது. இ பாஸ் செம்மையாக இருக்குங்க. செக் பண்ணுறாங்களோ. வாட்டர் பாட்டில் ஓகே. வாட்டர் பாட்டில் எதனா இருந்தால் போட்டுருணும் போல். டூ நாட் டிஸ்டர்ப் வைல்ட் அனிமல்ஸ். ஓகே, வைல்ட் அனிமல் என்னென்ன அனிமல் இருக்குன்னு தெரியல. செக்கிங் எதுவும் பண்ணல. பட் ஆனால் இ பாஸ் கட்டாயம் தான் போட்டிருக்காங்க. தீபாவளிக்கு சரியான கூட்டம் வந்துடுச்சுங்க. ஆக்சுவலாக தீபாவளிக்கு ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. எப்படின்னா, அவங்க கணக்கு பிரகாரம் கம்மியாக என்ட்ரான மாதிரி இருக்குது வெஹிக்கிள். ஸோ கவர்மெண்ட் சைடு. ஆனால் பட் வந்து கூட்டம் நிறைய இருந்துச்சா, இருந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் கேஸ் போட்டு அதனால் இனிமேல் ப்ராப்பராக இ பாஸ் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. ஆனால் பட் வந்து இப்போ இருக்கா என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் நம்ம காட்ஸ் ரோடு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், மலை ஏறா. ஓ, டிரைவர் இங்கே தான் வந்து ஆரம்பிக்கணும். ஃபோன் வேறு வருது. ஆஃபீஸ் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. எங்கேயுமே நிற்கக்கூடாது. அனிமல் கினிமல் இருந்ததுன்னா என்ன பண்ணுறது? பைத்தியக்கார மாதிரி ஓட்டு போகிறோம். மொத்த கொடைக்கானலில் ஓட்டுறானா எங்கே ஓட்டுறானுன்னு தெரியல. நிறைய ரைடருங்க. Drive with safe and safe speed. Okay. ஃபஸ்ட்லாம் ரொம்ப பயந்து தாங்க ஓட்டுவேன். ஆக்சுவலாக சொன்ன மாதிரி கொல்லி ஹில்ஸ்லாம் கொஞ்சம் ஓட்டுனதுக்கப்புறம் ஓகே நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம்.
வந்தால் மட்டும் அவங்களுக்குலாம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இந்த ரோட்டில் அவங்க சேஃப்டியாக எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு வராங்கன்னா பெரிய விஷயம் தான். அப்பா ஐயப்பா, மேலே வேற செக்கிங் பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் செக் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு திருப்பி அனுப்புவாங்களா? பசங்களை கேட்கலான்னு பார்த்தா சரி சார்னு போகிறாங்க. அப்பா 11 மணிலேருந்து வெயிலில் ஓட்டு வரேன். ஆக்சுவலாக கொல்லி ஹில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீப்பாக டப்புன்னு வருது ஏர்பின் பெண்ட்டு. கொடைக்கானல்லாம் அந்த மாதிரி இல்லை. அதுமாதிரி நல்லா லாங்கு போய் தான் திருப்புற மாதிரியும் வருது. அங்கே வந்து பட்டு திருப்பலாம். ஆனால் என்ன ஒன்றா இது ஹைட்டு ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க. நிறைய நியூ இயருக்கு வந்துட்டுருக்கு வண்டிங்க எல்லாம். இப்போ தான் போகிறாங்க. நான் ஆக்சுவலாக நியூ இயருக்கு தாங்க வர வேண்டியது. வால்பாறை தான் பிளானு. சரி நியூ இயர் அதுவும் சரி 2 பொண்ணுங்க கூட பசங்க அவங்க 2 பேர் கூட இருக்கலாம். 2 பொண்ணுங்க வேற ஒரே தொல்லை. அப்படியே அவங்க கூட அப்படியே இருந்துட்டேன். அது வேறு மாதிரி ஜாலி. ஒரு 3 வருஷமாக அந்த மாதிரி ஃபேமிலியோடு ஒரு என்ஜாய் பண்ணல நியூ இயரை. ஸோ அதனால் அவங்க கூட அப்படியே இருந்தாச்சு. சூப்பராக நல்லா இருந்துச்சு. என் பொண்ணுங்க கூட நல்லா டிஃபனு லஞ்சு என் சிஸ்டர் கூப்பிட்டு போனாங்க. ஸோ நேற்று ஃபுல்லாக ஒரு கட்டியாச்சு நான்வெஜ்ஜு. அதுதான் இன்றைக்கி அப்படியே பத்திய சாப்பாடு மாதிரி விட்டுட்டேன். இந்த பஸ்ஸு வந்து எப்படி வரணும், நம்ம எப்படி போகணுன்னே தெரில. அவங்க ஆனால் ரைட்டில் தான் ஏறி வரணும், நம்ம அப்படி ஒதுங்கணும்னு நினச்சி நானும் ஒதுங்குறேன். ஆனால் அவனுங்க லெஃப்டில் அணைச்சி போகிறானுங்க பாறையை. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கொடைக்கானல் ஹில்ஸ்லாம் கூட ஃபேமிலியோட ஏறலாம். என்ன ஒன்றுனா இப்போ மேலே போயிட்டு ரூமு தான் எப்படி இருக்கும்னு தெரில. நியூ இயருக்கு வந்தவங்களாம் அப்படியே தேர்ஸ்டே ஃப்ரைடே அவ்வளோ நாள் லீவ் எடுத்து யாரும் வரமாட்டாங்க. பார்ப்போம். தேனியில் இருக்கவங்க குட்டு வச்சவன் வர்றாரு அண்ணாத்த. சும்மா வந்துட்டு இருக்கக்கூடாது. வந்தால் அப்படியே நல்லா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இந்த ஊருக்காராகவே மாறிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும். எங்கள் அம்மாவை தான் கூப்பிட்டு வரணும். எங்கள் அம்மா இது வரைக்கும் எந்த ஹில் ஸ்டேஷனும் போனதில்லை. பாவம் நாங்களே அப்படியே இருந்துட்டாங்க. சாப்பாடு செய்யுது, என்ன பார்த்துக்கிறது, என் குழந்தைங்களை பார்த்துக்கிறது. நடுவில் 4 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. வேறு என்னால் என்ன பண்ணுறது. மற்றவங்களாம் ஓடி போயிடுறாங்க, மற்ற உறவுகள்லாம் ஓடிடலாம் தப்பிச்சு. ஒரு பிரச்சனைனா அம்மா அப்படி போக முடியாத. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கூப்பிட்டு வர்றோம். இது வரைக்கும் வாழ்க்கையில் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணாமல் எந்த சுற்றுலா பெரும்பாலும் எங்கள் ஊருக்கு போகும்போது வந்திருக்காங்க. மற்றபடி எங்கேயும் வெக்கேஷன் எதுக்கும் போனது கிடையாது. அப்படியே நாங்கள் தான் லைஃபு அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டாங்க பாவம். இன்னும் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க எங்கள் அம்மா. நான் பொண்ணே ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எங்கள் மச்சா ஃபோனு அவர் ஐஃபோன் அப்கிரேட் பண்ணார். பழைய ஃபோன் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் டேப் இருக்குது, எல்லாம் இருக்குது. பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பெருமாள் மலை கேள்விப்பட்டோம். இதுதாங்க இந்த மரம் விழுந்துருமா மேலே.
இன்னும் 31 கிலோமீட்ரு. இந்த தடவை ரொம்ப டயர்டுங்க. எப்பவுமே வந்தால் நல்லா சுற்றிட்டு வருவேன். சேவ் அவர் வைல்ட் அனிமல். ஐயோ சிங்கத்தை ஃபோட்டோலாம் வர காட்டுறா, அது பயமாக இருக்கு. பண்ணைக்காடு, மூலத்தூர் பிரிவு, வரையூர். ஸோ ஃபைனலாக கொடைக்கானல் சில்வர் ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம ரூமுக்கு போக வேண்டியதாங்க. ரூம் தேடணும் ஆக்சுவலாக.